ஆண்டுதோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை இந்த தொகுப்புக்கு வரவேற்கின்றேன். திரு மதிவாணன், இப்போ தோழமை கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பேசும்போது இது என்ன அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வரிசையா ராஜினாமா பண்றாங்களே, அது என்ன கணக்கு? அப்ப எங்களுடைய ஆதரவை நீங்க நம்பலையா அப்படின்ற முதல் கேள்வியை எல்லாரும் எழுப்புவாங்களா மாட்டாங்களா? இல்ல அது ஏங்க அவங்க எழுப்புறாங்க? இது வந்துங்க கூட்டணி மந்திரி சபை தான் தாவேக அமைச்சிருக்குங்க. அரசியல் ரீதியா அவங்க கூட்டணி இன்னும் அமையலைங்க. தனித்துதான் அவங்க வந்து தேர்தல்ல களம் கண்டு அவங்க 108 சீட்டு ஜெயிச்சாங்க. அதனால கூட்டணி மந்திரி சபையை ஒரு கூட்டணியாக மாற்றுவதற்கான முயற்சி தான் இது முதல் கட்டத்துலதான் இருக்கு. ஒரு அரசியல் கூட்டணி பொலிட்டிக்கல் அலையன்ஸா தான் இதை உருமாத்த போறாங்க. அதுக்கான ஒரு பூர்வாங்க பிரிலிமினரி விஷயமா தான் நான் பாக்குறேன். அதனால யாருமே வந்து இன்னைக்கு தாவேக்கால ஏன் சேர்த்துக்கிறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கிற அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதமான நியாயமும் இல்ல, காரணமும் இல்லை. ஏன்னா இது தாவேக்காவின் உள்வகாரம். இத வந்து அவங்க நாங்க இருக்கிறோம்னா அவங்க திருமாவளவர்கள் வந்து வெளிப்படையாவே அதை விமர்சிச்சதை நம்ம பார்த்தோம்ல. அது வந்து வெறும் உட்கட்சி விவகாரம், எங்களால கடந்து போக முடியல, இது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேற சொன்னாரு. அவரு சொல்றது ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாருங்க. ஒரு RSS பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய்னு சொன்னாரு தேர்தலுக்கு முன்னால. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு அந்த சந்தேகம் தீர்ந்துச்சு, இப்ப அவரு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதனால திருமாவளவன் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்ற முறையில பொதுவெளியில சொல்லாங்க. ஆனா தாவேக கட்சி கிட்ட வந்து நீங்க இவங்களை ஏன் சேர்த்துக்கிறீங்க, அவங்களை ஏன் நீங்க உள்ள சேர்க்கிறீங்க அப்படிலாம் கேட்கிற உரிமை அதிகாரம் எந்த கட்சிக்கும் இல்லைங்க. அப்படிலாம் ஒண்ணும் அவ்வளவு பலவீனமா தாவேக்கா இல்ல. என்னை பொறுத்த வரையில இது ஒரு குதிரை பேரம்ங்கிற குற்றச்சாட்டு பொதுவெளியில வைக்கப்பட்ட பிறகு கூட்டணி கட்சிகள்லாம் அதுல அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கும் ஏற்படுது இல்ல? ஏங்க கூட்டணி கட்சிகளுக்கு இன்னைக்கு வேற வழி கிடையாதுங்க. there is no alternative except to support Mr. Vijay. because அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, கொல்லைப்புற வழியா அமித்ஷா ஆட்சி தான் ஆளுநர் ஆட்சியா இருக்கும், ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல திமுக உருவாக்கிய எடப்பாடி முதலமைச்சர் வெளியிலிருந்து திமுக ஆதரவு என்ற அந்த நிலைப்பாட்டையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். வாட் இஸ் தி ரியல் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் தீஸ் பார்ட்டிஸ்? அதனால இவங்களுக்கு வந்து வேற வழி இல்லைங்க. அவர்கள் விஜயைத்தான் ஆதரித்தாக வேண்டும். நேற்று திருமாவளவனை இவ்வளவு ரெஃபர் பண்றீங்கல்ல நீங்க, நேற்று திருமாவளவன் சொன்னாரு 5 ஆண்டுகளுக்கு இடதுசாரி கட்சிகளும் நாங்களும் இந்த ஆட்சிக்கு ஆதரவை தொடர்வோம், எந்த ஆபத்தும் அதுதான் சொல்றேன். அதுவே என்ன பார்க்கப்படுதுன்னா, நாங்க தான் 5 ஆண்டுகள் இருக்கோம்னு சொல்றோம், நாங்க வெளியே போக மாட்டோம், அப்புறம் எதுக்கு நீங்க அதிமுகவை நோக்கி தேடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுல மறைபொருளா இல்லையா உங்களுக்கு? அது நீங்க பாக்குற அந்த மறைபொருள் எல்லாம் பாக்குற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா தாவேக்காவுக்கு வந்து அதை வளப்படுத்திக்கணும் வலுப்படுத்திக்கணும்ன்ற எண்ணம் இருக்குமா இருக்காதா? எப்பவுமே இந்த 2 பேர் 3 பேர் இருக்க கட்சிகளை நம்பி அவங்களுடைய அந்த இது விமர்சனம் இதெல்லாம் பண்ணுவாங்க, இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் நம்புவாங்க. கூட்டணி அதிகாரத்தை பரவலாக்குவது என்பது வேறு, அது அவங்க உறுதியா இருக்காங்க. ஆனா அதே நேரத்தை கூட்டணி கட்சிகளுடைய தயவில் இருக்க வேண்டும் என்று எந்த கட்சியும் நம்பாத, அது நினைக்காத. அதனால இது நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேங்க. நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு போயிட்டீங்க, அதுக்கு 8 மாசம் இருக்கு. ஆனால் இப்ப வரப்போற இது வரைக்கும் 7 தொகுதி, அநேகமா இது 12 வரை போகலாம்னு சொல்றாங்க. நாளைக்கு எத்தனை பேர்லாம் சேர போறாங்கன்னு தெரியாதுங்க. சோ அந்த இடைத்தேர்தல்களில் திமுகவும் அதிமுகவும் அதாவது அவங்களுடைய கூட்டணி வரப்போகுதுங்க. அதுக்கு முன்கூட்டியே வந்து இப்ப பொது வேட்பாளர்ன்ற அந்த போர்வையை போத்திக்கிட்டு இவங்க 2 பேரும் கரம் கோக்குற ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்ப இருக்கும்போது இவங்க கூட்டணியை உறுதிப்படுத்தணும்னு திரு விஜய் நினைக்கலாம். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் பொது வேட்பாளர்னு போட்டு தாவேக்காவுக்கு வந்து பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அப்ப கூட்டணியை பலமாக்க வேண்டியது அவசியம் இல்லையா? தனியா வந்து பழைய மாதிரி அவர் பண்ண முடியாது இல்லையா? அதனாலதான் இந்த முன்னேற்பாட்டை அவருக்கு பண்றாங்க. 2வது இப்ப வந்து சீமான் வந்து அம்பாசமுத்திரத்துல பொது வேட்பாளர்ன்ற மாதிரி அநேகமா
எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இதை யாரும் மறுக்கல. அதனால இந்த ஒரு ஏற்பாடு அதிமுக திமுக ஒன்றாக சேர்கிற இந்த ஏற்பாட்டுக்கு மாற்று ஏற்பாடாக தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்தணும், இது பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில போட்டிருக்க மீட்டிங் தானே தவிர அதிமுக இருக்க வந்து சேர்றவங்களை நீங்க ஏன் சேர்க்கறீங்கன்னா அதெல்லாம் இங்க டிஸ்கஷன் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். நன்றி திரு மதிவாணன், விரிவாக உங்கள் பார்வைகளை பகிர்ந்து கொண்டதற்கு. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.